ஹலோ, நான் டாக்டர் சுதா, சிகே ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கேங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைக்கிள்ஸ் மாதவிடாய் எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி வர்றது நார்மல் நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு 1 இயர் கணக்கிலே இல்லை. அது எப்படி வந்தாலும் அது மெச்சூர் ஆகிற அவங்களுடைய ஹார்மோன்ஸ்லாம் மெச்சூர் ஆகிறதுனால எப்படி வந்தாலும் அது நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். 1 இயர் to 3 இயர்ஸ். இப்போ 2 குழந்தைங்க இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆச்சு, அது 1 to 3 இயர்ஸ்க்குள்ளார. இவங்களில் ஒரு குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி வருது. இன்னொரு குழந்தைக்கு 6 வாரத்துக்கு, அதாவது 45 நாளைக்கு ஒரு வாட்டி வருது. இதில் எது நார்மல்னு சொல்லுங்கள்? நாம் என்ன நினைப்போம், இது ரெண்டுமே அப்நார்மல்னு. நோ, ரெண்டுமே நார்மல் தான். அதாவது 1 to 3 இயர்ஸ் ஆஃப்டர் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 21 டேஸ்க்கு ஒரு வாட்டி வர்றதுமே நார்மல் தான், 45 டேஸ்க்கு ஒரு வாட்டி வர்றதுமே நார்மல் தான். பட் ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் ரெகுலராக 30 டேஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ ஷார்ட் சைக்கிள்ஸாக வருது, ரொம்ப லாங்காக வருதுன்னா அப்போ அது என்னென்னு பார்க்கணுமே தவிர, பிகினிங்லேருந்து 3 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டியோ 6 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டியோ வந்தால் தப்பே கிடையாது. ஆனால் 3 வயசுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4-5 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பீரியட்ஸ் வந்துடணும். தேங்க்யூ.